ஆயிஷா அம்மா சொல்கிறார்கள், சமயங்களிலே எனக்கு பயம் ஏற்பட்டுவிடும், நபிசல்லாஹு உயிர் வாங்கப்பட்டு விட்டதோ, மரணித்து விட்டார்கள் என்பதாக நினைத்து அவருடைய உள்ளங்காலை வரலாறு நான் புரண்டுவேன். கூச்சத்தால் காலை அசைப்பார்கள், அமைதியாக போர்வை இழுத்துக்கொண்டு போட்டுக்கொண்டு நான் தூங்கி விடுவேன். நபிசல்லாஹு மூத்தா போல ஹயாத்தா இருக்கார். எப்படி செய்திருப்பார்? அல்லாஹ் இருக்கிறான் என்பதை, அவனுக்கு எப்படி இபாதத் செய்ய வேண்டும் என்பதை, யாரும் சொல்லலாம் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட உங்களுக்கு பகலெல்லாம் மக்களுடைய சேவையில் நேரம் கழிகிறது, இரவில் ஒன்றும் நீங்கள் நின்று இவ்வாறு தோன்றுகிறீர்களே, உங்களுடைய பாதங்களை விட முறையிடுகின்றனவே, பாதங்கள் எல்லாம் வீங்கி போய்விட்டதே, தாங்கள் சற்று ஓய்வு எடுத்துக் கொள்ளக்கூடாதா என்று கெஞ்சக்கூடிய நிலையில் ஆயிஷா அம்மா கேட்ட போது என்ன பதில் சொன்னார்? அப்பலாக்கும் அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ் இவ்வளவு பெரிய நியமத்தை எனக்கு தந்திருக்கிறான், நான் இரவில் தூங்குவது என்பது நன்றி கெட்ட செயல், நான் ஒரு நன்றி உள்ள அடியாராக இருக்க வேண்டாமா, அதற்காகவே நான் நிற்கிறேன் என்று சொன்னார். சொல்லுங்கள், நாம் தூக்கத்தை காதலிக்கிறோமா அல்லது அல்லாஹ்வுடைய இபாதத்தை, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை விரும்புகிறோமா? ஆகிரத்தை விரும்பக்கூடியவர்கள், அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்கள் நிச்சயமாக எப்படி இருப்பார்கள் என்பதற்கு நம்முடைய வாழ்க்கை எந்த வகையிலும் அடையாளம் காட்டக்கூடியதாக இருக்கவில்லை. ஒரு உயிரினம் உண்ணுகிறது, குடிக்கிறது, நாம் சமைத்து உண்ணுகிறோம், நாம் ராசி ஊற்றி குடிக்கிறோம், இது தவிர வேற என்ன? பசிக்குத்தான் உண்ணுகிறது, தாகத்தை தீர்த்துக் கொள்வதற்குத்தான் குடிக்கிறது. ஒரு உயிரினங்கள் செய்யக்கூடிய வேலைத்தான் வாழ்வதற்காக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் இதை வைத்து மனித வாழ்வு அதற்கு சிறப்பு இதுதான் என்று சொன்னால் ஒருபோதும் அது ஏற்புடையதாக இருக்க முடியாது. ஆக இவ்வளவு நேரம் உங்களுடைய சிந்தனையில் நான் எதை பதிய வைக்க கஷ்டப்பட்டு நான் முயற்சி செய்கின்றேன் என்றால் சீரவிகளை இருபாவெல்லாம் நாம் மூத்தா போகக்கூடிய சாக துணிந்து கொண்டேன் என்ன குணங்குடி அப்பா சொன்னாங்க. நான் உங்களுக்கு இயற்கையான மூத்து வருவதற்கு முன்னால் நீங்கள் மூத்தாயிரங்கள் என்று முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லில் குபூர், கபர்வாசிகளில் ஒருவராக உங்களுடைய நஃப்ஸை நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக இந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த செயல்களில் முக்கியமான ஒரு செயல் கபிரஸ்தானுக்கு சென்றது. காரணம் என்ன? எப்படியெல்லாம் வாழ்ந்தவர்கள் மண்ணுக்குள்ளாக இருக்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம இந்த பேசிட்டு இருக்கோம், திடீர்னு அத்தனை பேருக்கு மூத்த வந்துருச்சுன்னு வச்சு கோச்சுக்காங்க, நான் மூத்தா போயிட்டேன்னு சொல்றேன், நீங்க கவலைப்படாது. மூத்தா வந்து என்ன செய்வோம்? கொஞ்ச நேரம் அழுவாங்க. அதுக்கு முன்னாடி என்னத்தான் விருப்பமான ஆளாக இருந்தாலும் பூமி மேல வச்சுட்டு இடம் கொடுக்காது பூமி. நம்முடைய பாரியும் அதற்கு தகுதி உள்ளத ஒரு நிலையில் உண்டான உடம்பும் அல்ல, உடச்சுத்தான். அதுக்கு பின்னால் யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் நான் என்னுடைய கடை, என்னுடைய வீடு, என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய பயன்பாட்டு பொருட்கள் என்று எதையெல்லாம் நான் உரிமை கொண்டாடி கொண்டிருந்தேனோ அவைகள் எல்லாம் பூமியில் கிடக்கும். நான் தனிமையில் கபரில் கிடப்பேன். என்னை எதெல்லாம் சாப்பிடும், எத்தனை கோழி நான் சாப்பிட்டிருப்பேன் வயசில், எத்தனை ஆட்டுடைய தொடைகள் என்னுடைய வயிற்றுக்கு போயிருக்கும். அந்த சரீரத்தை எத்தனை குழுக்கள் சாப்பிடுவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. நாம் இங்கு உட்கார்ந்து இருக்கிறோம், நினைக்கிறோம் நாம் வாழ்வோம் என்பதா? நமக்கான கஃன் துணி யார் கடையில் இருக்கிறதோ யார் கண்டா? அப்படி நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் தான் மன்னால் மூத்தாகி அதற்கு அடுத்த நாள் கஃன் துணியில் பொதியப்பட்டு கவரிலே அடக்கப்பட்டார். சீதைகளை இறந்த பின்பு ஏதாவது வாழ்க்கை நமக்கு இன்னதுதான் சொல்ல ஏதாவது விளந்து விட முடியுமா? அதனால் நபிஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களுடைய வாழ்க்கைக்கு உபதேசம் செய்வதற்கு பெரிய பெரிய ஹதீஸ்லாம் தேவையில்லை. மனிதனுக்கு உபதேசம் செய்வதற்கு மோசமே போதும் என்று சொன்னார். ஆனால் இந்த இரவிலே நபிஸல்லல்லாஹு செய்த வேலைகளில் முக்கியமான ஒரு கவுஸ்தானுக்கு போயிட்டான். இங்கத்தான் நானும் வருவேன், நீங்க எல்லாம் இங்கத்தான் வந்தா. இதை நினைவில் கொள்ள வேண்டும் என்பது நபிஸல்லல்லாஹு அவர்களுடைய இந்த செயலின் மூலமாக மக்களுடைய உள்ளத்தில் பதிவை ஏற்படுத்துவதற்காக செயலின் மூலமாக பதிவை உண்டாக்க நபிஸல்லல்லாஹு செய்த ஒரு அனுஷ்டானம். அதற்கடுத்து அல்லாஹ்வுடைய கலீஃபா மணியை பார்க்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய கலீஃபா என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கலீஃபாவாக வாழ்ந்து காட்டினார்? கலீஃபாவாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய கலீஃபா என்றால் அவருக்குள்ள யோக்கியதை வேணுமா இல்லையா? அந்த யோக்கியதையின் அடிப்படையில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூச்சிலும் பேச்சிலும் வாழ்க்கையிலும் எந்த நிலையிலும் அல்லாஹ்வை தவிர வேற ஒன்றை அவர்கள் நினைவில் கொள்ளவே இல்லை. அதுபோன்றே வாழ்ந்தார், அதுபோன்றே பேசினார்கள். அல்லாஹ்வை முன்வைத்து அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் அமைந்திருந்தது. இதற்கு அத்தாட்சி என்ன? இப்போ நபிஸல்லல்லாஹு அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்ல, அதை உறுதிப்படுத்த அவருடைய வாழ்க்கையில் ஆதாரம் சொல்வதென்றால் அது நபியாக அப்படித்தான் இருப்பாங்க. நீங்க சொல்லுவோம், நான் சொல்லுவேன். அவர்களுடைய சொல்லுடைய எஃபெக்ட் பாதிப்பு அவர்கள் சூழ்ந்திருந்த மக்களுடைய உள்ளத்தை எவ்வாறு போட்டி போட்டி இருந்தது அதற்கு ஆதாரத்தை சொன்னார். அந்த பேச்சைத்தானே நாமும் கேட்கிறோம், அவர்களுடைய பின்பற்றே உள்ளதானே நாம். நான் அப்படி அல்ல, நபியுடைய பேச்சை கேட்கக்கூடிய உம்மத்தில். ஆகவே அந்த அடிப்படையில்
அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை கேட்டவர்கள் அல்லாஹ்வை எப்படி மனதால் உணர்ந்தார்கள் என்ற இந்த விஷயத்திற்கு ஒரு சின்ன உதாரணம். எத்தனை உதாரணங்கள். உமர் தஆலா அவர்கள் இரவில் நீங்க ஆயிரம் கேட்டதுதான். தண்ணி ஊற்ற சொல்ல அம்மா சொல்ல மகள் சொல்றது. உமர் அறிவிப்பு செய்திருக்காங்க. பாலை விற்கும் போது அசல் பாலத்தா வைக்கும் தண்ணியை ஊற்றி தண்ணிக்கும் காசு வாங்குறது ஏமாத்தி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அம்மா தாய் சொல்றாங்க, ஏன் பார்த்துட்டு இருக்காரு உமர், தண்ணியை ஊற்றுமா. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுது, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்காங்க. உமர் உடைய ரப்பும் நம்முடைய ரப்பான் அல்லாஹ் பார்த்துட்டு பாலில் தண்ணி கலந்து ஏமாற்றுவதை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார். எப்படி ஒரு சிறிய பெண்ணுடைய உள்ளத்தில் மாற்றத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டாக்கிவிட்டு சென்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லவில்லை. இரவுலாவும் போது ஒரு வீட்டில் நடந்த நிகழ்ச்சி இது. அந்த பெண்ணை ஆசிம் என்ற தன்னுடைய மகனாருக்கு மருமகளாக ஏற்றுக்கொண்டார்கள். பால் இருக்கக்கூடிய பால்காரியுடைய மகள் இஸ்லாமிய ஜனாதிபதி ஏக ஜனாதிபதி தன்னுடைய மகனுடைய மனைவியாக இருப்பதற்கு இந்த பெண் தகுதி. ஏனென்றால் அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று உணர்கிறார்கள், அல்லாஹ் பார்க்கிறான் என்று செயல்படுகிறார்கள். இதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுடைய உள்ளத்தில் விதை போட வந்தார்கள் என்பதை உணர்ந்ததன் காரணமாக எனக்கு பணக்கார பெண் தேவையில்லை, எனக்கு தேவை இது போன்ற அல்லாஹ்வே இல்லை பெண். ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய பையனையும் பார்த்து கேட்கிறார், ஒரு ஆட்டை எனக்கு கொடு என்பதா. அவர் சொல்கிறார், இது என்னுடைய ஆடல்ல, மேய்ப்பதற்கு கூலி வாங்கி கொண்டு ஆடை மேய்த்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி என்ன கேட்டா நிறைய ஓனாய் புலிலாம் வருது இல்ல, ஒரு ஆட்டை போல ஒரு புலி எடுத்துட்டு போச்சுன்னு சொல்லப்பா, காசு ஒண்ணு கிடைக்கல. உடனே என்ன மனுஷர் அப்பா ஐநா அல்லாஹ் எங்க போன புலி இழுத்து போறது, புலி இழுத்து போவார் எதனாலுக்கு சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்வார். ஆனால் பார்த்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார். எப்படி நான் இந்த செயலை செய்ய முடியும்? எப்படி ஒரு ஆடு வைக்கக்கூடிய இடையோடு உள்ளத்தை மாற்றிவிட்டு இருந்தது ஆசிரியக்கும் அல்லாஹ். யோசித்து பாருங்க, நமக்கு அந்த மாதிரி என்ன வருதா? கொஞ்சம் மருந்து செல்போன் வச்சுட்டு போயிட்டா உடனே எடுத்து அந்த சிம் கார்டு எடுத்துட்டு வேற நமக்கு ஆட போட்டோம். சுபஹானல்லாஹ், இலவசமா கிடைச்சு மாமியா வீட்டுல இருந்து சீதனை வந்தா பாரு. அல்லாஹ் பார்க்கிறான், புத்தி வருதா? எங்கமா வருது, வாய்ப்பு கிடைக்கல ஜினா செய்யறதுக்கு. அழகான பெண்ணும் மறைவான இடமும் கிடைக்காத காரணமாக அந்த தவறில் நாம் ஈடுபடவில்லை. செல்வத்தை நாம் பிறருடைய செல்வமாக, மற்றவருடைய செல்வமா, நம்முடைய செல்வமா என்பதை கவனிப்பதற்கு நமக்கு அவகாசம் இல்லை. பணம் கிடைத்தால் போதும். இதுதான் முஜாஹிதாவுடைய வாழ்க்கை. பாருங்கள், அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா எல்லா கடைசி காலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வகைகளில் எல்லாம் தீங்கு செய்ய வேண்டும் என்று விரும்பினாரோ அத்தனை தீங்கையும் செய்தவர். மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு விடுத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி வீரராக மக்காவில் நுழைந்து விட்டார்கள். தகவல் கிடைத்தவுடன் இக்ரிமா தன்னுடைய பொஞ்சாதியை விட்டுவிட்டு, பிள்ளைகளை விட்டுவிட்டு ஜித்தாவுக்கு ஓடி வருகிறார். அங்கு கடற்கரையில் கப்பல் ஒரு மரக்கலம் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். அவர் அந்த மரக்கலத்தை நிப்பாட்டி ஒரு தொகையை கொடுத்து, என்னை இந்த ஊரை விட்டு எங்காவது அடிச்சு கொண்டு தீவில் இறக்கி விட்டுருப்பா, என் உயிரை காப்பாற்றி சாவர வரல நல்ல முறையில் வாழ்ந்துட்டு போறேன். நான் மக்காவில் இருந்தா என்ன சித்திரவதை செஞ்சு ஒவ்வொரு உறுப்பு உறுப்பா கண்ணு கண்ணு மாட்டேன். நாம அவர் வெற்றி பெற்றிருந்தால் என்ன செய்வாரோ அது கொண்டு தனக்கு இப்படி நடக்கும் என்பதாக கற்பனை செய்து கொண்டார். ஆனால் நான் மக்காவில் முகமது கைப்பற்றி விட்டதன் காரணமாக அவர் கையில் நான் ஆப்பட்டு விட்டால் சித்திரவதை சொல்லி செய்து நான் கொலை செய்யப்படுவேன். ஆகவே நான் இங்கு இருப்பதை ஒப்புக்கொள்ளவில்லை, என்னை அழைத்து செல்லுங்கள் என்பதாக அந்த மரக்கலத்தின் உண்மையாளரிடம் கூறுகிறார். அவர் ஏற்றுச் செல்கிறார். இதற்கிடையில் அந்த இக்ரிமாவுடைய மனைவிக்கு உள்ளத்தில் எண்ணம் கிடைக்கிறது, உருவாகிறது. என்னுடைய கணவரை இவ்வளவு சிறந்த தீனை விட்டு அவர் விரண்டோடுகிறாரே, எப்படியாவது அழைத்து வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலியில் வீழ்ச்சி ஈமான்தாரியாக வாழ செய்ய வேண்டும் என்ற துடிப்பு மனைவியுடைய உள்ளத்தில் தோன்றுகிறது. தாய்மார்களை யோசித்து பாருங்கள், என்னுடைய கணவன் தீர்ந்தாரியாக ஆக வேண்டும் என்று நீங்கள் நினைத்து பார்த்திருக்கிறீர்களா? நகைக்காகவும் பிறவைக்காகவும் உலக தேவைகளுக்காகவும் கணவனை சித்திரவதை செய்து சொல்லாலும் செயலாலும் முகத்தை சுண்டியில் எப்படியெல்லாம் உடைய காரியங்களை நிறைவேற்றிக் கொள்கிறீர்களே, அது போன்று தீர்ந்தாரியாக என்னுடைய கணவன் வாழ வேண்டும் என்று நீங்கள் சிந்தனை செய்து பார்த்திருக்கிறீர்களா, செயல்பட்டிருக்கிறீர்களா? அப்படி செயல்பட்டு இருந்தால் நீங்கள் ஆக்கிரத்தை நம்பி இருக்கிறீர்கள், அல்லாஹ்வை நம்பி இருக்கிறீர்கள். அந்த பெண் புறப்பட்டு வருகிறார். மரக்கல் தூர செல்லவில்லை, தன்னுடைய புடவையை ஆட்டி காட்டுகிறார். இக்ரிமா அவர்கள் பார்த்துக் கொண்டு தன்னுடைய மனைவித்தான் இந்த அடையாளம் கண்டுகொண்டு அந்த மரக்கலத்துக்கு சொந்தக்காரன் கூறுகிறார், கரைக்கு மீண்டும் என்னை அழைத்து செல்லுங்கள் என்பதார். அழைத்து வரப்படும். வந்தவுடன் கணவனிடம் கூறுகிறார், என்னுடைய அன்பு கணவரே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண நம்மை போன்ற மனிதர்கள் அல்ல. அவர்கள் உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கு மட்டும் அல்ல, காயினாத்திற்கு ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அவர்கள் செய்த குற்றங்கள் அத்தனையும் மன்னித்து விடக்கூடியவர்கள். அவருடைய சிறிய தந்தையாருடைய தலையுடைய